ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட் மோடை வந்து ஆன் பண்ணலைன்னா பிளேன் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இந்த ஃப்ளைட் மோட் இருக்குது? ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஃப்ளைட் மோடை எதுக்கு ஆன் பண்ணி வைக்க சொல்கிறாங்க? எதுக்கு நெட்டெல்லாம் நம்மளுக்கு ஒழுங்காக கிடைக்கலன்னா இந்த ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம்? ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இது உங்கள் பயோஸ்கோப் ஏர் அண்ட் நான் உங்கள் வைஷு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகும்போது எதுக்கு இந்த ஃப்ளைட் மோட ஆன் பண்ணி வைக்க சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். மெயினாகவே ஃப்ளைட்டில் போகும்போது இதை ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளைட்டில் போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருப்போம். அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஃபோனில் வந்து சிக்னல் கிடைக்காது. ஃபுல்லாமே நம்மளோட சிக்னல் வந்து ட்ராப் ஆகிடும். சுத்தமாக எதுவுமே கிடைக்காது. ஆனாலும் ஃபோன் வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ ஃபோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே இருக்கிற ஏதாவது ஒரு டவர் மூலமாக சிக்னலை வந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ரேடியோ வேவ்ஸ் மூலமாக சிக்னலை வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ் தான் நம்மளுக்கு பிரச்சனையே. ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டமாக இருக்கட்டும், நேவிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு கூட இது டிஸ்டர்ப் ஆகும். இப்போ ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழிலை பிக்கப் பண்ண பாருங்கடா. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஃப்ளைட் மோட வந்து ஆன் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது இது மொத்தமாகவே எந்த ஒரு சிக்னலுமே நம்மளுக்கு வரவிடாமல் ஃபுல்லாமே பிளாக் பண்ணிரும். இது மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேன் கிராஷ் ஆகிறதுக்குலாம் வழிவகுக்காது. ஆனாலும் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ளைட் மோடை வந்து ஃப்ளைட்டில் போகும்போது ஆன் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளைட் மோட் எதுக்காகன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃப்ளைட்டில் போகும்போது தான் இது மெயினாக டிஃபால்ட்டாக நம்ம ஃபோனில் இருக்கிறதே இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளியர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நெட்டு கிடைக்கலன்னா ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ வந்து பஃபர் ஆகும்போது உடனே என்ன பண்ணுவோம்? ஃப்ளைட் மோடை வந்து ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெட்டு நல்லா கிடைக்கும். ஸோ அது ஏன் அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஃபோனில் வந்து டவர் கிடைக்காம, அதாவது நெட்டு சரியாக கிடைக்காம தான் வீடியோ வந்து பஃபர் ஆகும். ஸோ வந்து ஒரு மோசமான ஒரு டவர் கிடைக்கிறது, நெட்டு ஒழுங்காக கிடைக்காம, அந்த மாதிரி 4G 3G அந்த மாதிரி கிடைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு நெட்டு வந்து சரியாக கிடைக்காது. ஸோ ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு பழைய சிக்னல் வந்து ஃபுல்லாமே கட் ஆகி எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் கிடைக்குதோ அந்த இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இதனால தான் ஃப்ளைட் மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நெட்டு நல்லா கிடைக்குது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயம். என்னென்னா நெட்டு, இன்னொன்று வந்து ஏரோப்ளைனில் போகும்போது ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு பேசிக்கான தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி ஃப்ளைட் மோடு வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஒன்று, ஃப்ளைட் மோடை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கும்போது பேட்ரி வந்து நல்லா சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா இருக்க நேரத்தில் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஸுமே யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ கூட உங்களோட பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு சார்ஜும் சரி நெட்டும் சரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு போகும் ஆப்வியஸாக. ஸோ இந்த ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ப்ளூடூத்தாக இருக்கட்டும், வைஃபையாக இருக்கட்டும், மொபைல் டேட்டாவாக இருக்கட்டும், மூணுமே வந்துட்டு ஃபுல்லாமே ஆஃப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்க ஆப்ஸுமே உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் ப்ராசஸில் போயிடும். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஃபோனே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்போதைக்கு உங்களுக்கு வந்து நல்ல பேட்ரி வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணி வச்சிங்கனாலே பேட்ரி சேவரை விட இது வந்து டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேவிங் பவரை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஃபோனில் வந்து சார்ஜ் ஃபுல்லாமே தீந்து போயிடுது, அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய ஃபோனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 5 ஏறினதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஏற ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த 1-2% வந்து ஏறுறது ரொம்ப லேட்டாக ஏறும். ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோனை வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து சீக்கிரம் ஏறும். அதாவது நார்மலாக ஏறுறதோட 4 மடங்கு வந்து உங்களுக்கு சார்ஜிங் வந்து அதிகமாக ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட சொசைட்டிக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் டேட்டா, அதாவது கதிர்வீச்சு மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஏரோப்ளைன் மோட் மூலமாக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா நிறைய சிக்னல்ஸ் போறனால தான் நமக்கு ரேடியோ வேவ்ஸ் நிறைய வந்துட்டு இதாகுது. செல்போன் ரேடியேஷனால தான் குருவிகள்ல சாகுதா? அடடே,
ஸோ இதை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க தவிர்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.